அன்பு, கண்மணி 2 பேருமே ஈகோவ விட்டுட்டு, மனசு விட்டு பேசிக்கிட்டாலே அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா, கட்டாயம் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளே. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. பசியில துடிச்ச கண்மணி அன்பு செஞ்சு கொடுத்த சாண்ட்விட்சை வேறு வழியே இல்லாமல் சாப்பிட்றாங்க. இதை பார்த்தா அன்புக்கு வந்து ஒரே சிரிப்பாக இருக்குது. கண்மணி இருந்துக்கிட்டு இப்போ எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு இவ்வளோ பசி இருந்ததுன்னா நீயே வந்து ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு இருந்துருக்கலாம்ல. சாப்பாட்டு விஷயத்தில் இப்போ உன் கோபம் எங்கே போச்சு, பறந்து ஓடி போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு வந்து கிண்டலாக வந்து பேசுகிறாங்க. நம்ம கண்மணிக்கு ஒரே அசிங்கமாகிடுது. கண்மணி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் செஞ்சது வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சாப்பிட்டேன், மற்றபடிலாம் எதுவுமே கிடையாது. ஏன் எனக்கெல்லாம் எதுவும் செய்ய தெரியாதுன்னு நினச்சிங்களா? எனக்கு எல்லாமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கண்மணியை பார்த்து நம்ம அன்பு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நக்கலாக தான் பேசுகிறாங்க. கண்மணி ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா அப்செட் ஆகிட்டு அங்கே போய்ட்டு ஓரமாக உட்காந்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கண்மணியோட அம்மா பார்த்திங்கன்னா சாமிக்கிட்டலாம் வேண்டுறாங்க, எப்படினாலும் என் மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒன்று சேர்த்து வச்சிரு கடவுளே, அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டாலே அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தேன்மொழி இருந்துக்கிட்டு எப்போதும் போல் காமெடி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. எனக்கு என்னமோ அவங்க சமாதானம் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க 2 பேரும் இன்னமும் வந்து பெரிய சண்டை தான் போட்டுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது அப்படின்னு நம்ம தேன்மொழி சொல்லவும் இங்கே கண்மணியோட அம்மா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஓ வாயை தயவு செஞ்சு பெனாயில் ஊற்று கழுவுடி, தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுனாலும் பேசாத, நானே மாப்பிள்ளையும் கண்மணியும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருந்தா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா நான் தப்பாக சொல்லிட்டேன், கண்மணியை பற்றி உங்களுக்கு தெரியாதா, அன்பு சாரை பற்றி தான் உங்களுக்கு தெரியாதா? 2 பேருமே எலியும் பூனை மாதிரி தான், எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போது அவங்க 2 பேரையுமே ஒரு ரூம்குள்ளே வச்சு மூடுனா எப்படி இருக்கும்? அவங்க நிலமையை நினச்சா எனக்கே ரொம்பவே சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி இருந்துக்கிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்மணியோட அம்மா ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாங்க. இங்கே கண்மணியோட சித்தி இருந்துக்கிட்டு தேன்மொழி வாயை மூடுடி, பாரு அக்கா முகமே வாடி போயிடுச்சு, எதனாலும் சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அன்பு, கண்மணி வந்து ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துருக்குறாங்க. அந்த டைமில் வந்து ஒரு பக்கம் கரப்பாம்பூச்சியும் இன்னொரு பக்கம் வந்து எலியும் வருது. இதனால் அன்பு, கண்மணி 2 பேருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பயந்துட்டு 2 பேருமே பார்த்திங்கன்னா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் சித்த நேரம் கழிச்சு நம்ம கண்மணி வந்து திரும்பி பார்க்குறாங்க. கரப்பாம்பூச்சி, எலி எதுவுமே காணோம். அப்புறம் நம்ம அன்பு இருந்துக்கிட்டு இன்னும் எவ்வளோ நேரம் தான் எப்படியே இருக்கலாம்னு நினச்சிட்ருக்குற, கொஞ்சம் தள்ளி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லவுமே நம்ம கண்மணி பார்த்திங்கன்னா அன்பை விட்டுட்டு தள்ளி வந்துடுறாங்க. இங்கே கண்மணி இருந்துக்கிட்டு நம்ம என்ன இப்படி இருக்கிறோம், அந்த எலி கரப்பாம்பூச்சிக்கெலாம் நம்ம பயப்படலாமா, நம்ம எவ்வளோ தைரியமான ஒரு பெண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே கண்மணி பேசுகிறத கேட்ட அன்புக்கு ரொம்பவே நக்கலாக இருக்குது. ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே நக்கலாக தெரியுதா, சும்மா சும்மா என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காதீங்க, கண்மணியை பற்றி இன்னும் உங்களுக்கு முழுசாக எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கண்மணி ரொம்பவே காண்டாகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அன்புக்கு வந்து இன்னுமே வந்து பசி அடங்கலை. சரி வேறு எதனாலும் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கையில் வந்து தெரியாதனமாக வெட்டிக்கிறாரு. கையிலேருந்து பிளட்டாக வர ஆரம்பிச்சிருது. அப்போது நம்ம கண்மணி வந்து பதறி துடிச்சிட்டு நம்ம அன்பு கையை வந்து பிடிக்கிறாங்க. ஏங்க பார்த்து செய்ய மாட்டிங்களா, அவங்க பாருங்கள் பிளட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா கண்மணி அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்குறாங்க. கண்மணி அப்படியே வந்து அன்பு பார்க்குறத பார்த்துட்டு அப்படியே கையை விசுக்குன்னு விட்டுட்டு போயிட்டு நிற்கிறாங்க. அன்பு இருந்துக்கிட்டு புரிஞ்சுக்கிறாரு, என்ன தான் கோவம் இருந்தாலும் நமக்கு ஒன்றுனா கண்மணி துடிச்சு போயிடுறா, நம்ம மேலே கண்மணி வந்து அவ்வளோ பாசம் வச்சுருக்கிறா, ஆனாலும் அவளோட ஈகோ தான் தடுக்குது. அன்னைக்கு ஒரே ஒரு தடவை நான் சொன்னதுக்காக பாட்டிக்கிட்ட வந்து சாரி சொல்லியிருந்தா இப்போது அவளும் நானும் பிரிஞ்சிருந்துருப்போமா, எல்லாம் அவளோட திமிருனால தான் இப்போது பிரிஞ்சிருக்கிறது காரணமே அப்படின்னு சொல்லி அன்பு மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிறாரு. கண்மணி வந்து ஏன் கண்மணி, அவருக்கு என்னன்னாலும் உனக்கு என்ன, எதுக்காக இப்படி பதறி துடிச்சுக்கிட்டு போகிற, அவர் தான் நம்ம முக்கியமே இல்லைன்னு நினச்சிட்டு தானே எல்லாமும் பண்ணிகிட்ருக்கிறாரு, அப்போ எதுக்கு கண்மணி உன் மனசில் பாசம் இருக்க தான் செய்யுது, அதை எதுக்காக அவர் முன்னாடி வெளிக்காட்டிக்கிற, அவருக்கு இன்னும் அது ஏளனமாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிட்ருக்குறாங்க 2 பேருமே மாற்றி மாற்றி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குமே தூக்கம் வந்துடுது.
கண்டிப்பா. இனி எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த கதவ திறக்க போறதில்ல. பேசாம டைம் வேஸ்ட் பண்ணாம, நம்ம இங்கேயே தூங்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு வந்து முடிவு பண்றாங்க. கண்மணி இருந்துகிட்டு, கண்டிப்பா நம்மள தேடி யாராச்சும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு கதவ வந்து தட்டி தட்டி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து தான் குறையுதே தவிர, யாருமே வந்து கதவ வந்து திறக்க வரமாட்றாங்க. நெக்ஸ்ட்டு வேறு வழியே இல்லாம நம்ம கண்மணியுமே வந்து பார்த்திங்கன்னா, டயர்ட் ஆயிட்டு உட்காந்துர்றாங்க. அந்த டைமில் வந்து பவர் ஆஃப் ஆகுது. கண்மணிக்கு ரொம்பவே பயம் வந்துடுது. சும்மாவே கரப்பான்பூச்சி, எலி என்னென்னமோ இருக்குது. வேறு என்னென்னலாம் இந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே இருக்குதோ தெரியல. நம்ம தனியாக இருக்கிறது சேஃப் இல்ல. பேசாம நம்ம வந்து அவர் பக்கத்திலேயே போயிட்டு உட்காந்துக்குவோம். வேறு வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பக்கத்தில் வந்து கண்மணி உட்காந்துக்கிறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அப்படியே டயர்ட் ஆயிட்டு அப்படியே தூங்கிறாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மறுநாள் வந்து விடிஞ்சிருது. இங்கே நம்ம தேன்மொழியுமே ரொம்பவே சீக்கிரத்திலேயே வந்துடுறாங்க. பாவம் கண்மணியோட நிலைமை இப்போ எப்படி இருக்குதோ தெரியல. நைட்டு என்ன சாப்பிட்டாங்களோ நினச்சாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குதே. நம்ம பண்ணது சரியா தப்பான்னு தெரியல. அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படி அம்மா கண்மணியும் அன்பு சாரும் ஒன்று சேரணும் தானே இப்படி பண்ண சொன்னாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி வந்து போயிட்டு ஸ்டோர் ரூமை தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது அன்புவும் கண்மணியும் வந்து நல்லாவே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தா தேன்மொழிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போது அம்மா போட்ட பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சா, நம்ம கண்மணியும் அன்பு சாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா, பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு நம்ம கண்மணியோட அம்மாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்கிறாங்க. அம்மா சந்தோஷப்படுற மாதிரி தான் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டதும் கண்மணியோட அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்ஸும் வந்துடுறாங்க. ஸ்டோர் ரூம் இன்சார்ஜும் வந்துடுறாங்க. கூடவே நம்ம ஜீவாவுமே வந்துடுறாங்க. அபர்ணா பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. இங்கே தேன்மொழிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. தப்பு பண்ணிட்டோமோ, வந்ததுமே நம்ம கண்மணியை வந்து நம்ம எழுப்பி விட்ருக்கணும். இப்போ எல்லாருமே பார்க்குறாங்களே, அன்பு சாரையும் கண்மணியும் தப்பாக நினச்சிக்குவாங்களோ, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாருக்குமே தெரியாது. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேன்மொழி பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்மணி வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க. நல்லாவே வெளிச்சம் தெரியுது. அப்பாடா ஸ்டோர் ரூமை யாராவது திறந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாங்க. இவர் மடியிலேயே நம்ம படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டே வந்து வேகமாக எழுந்து போகிறாங்க. கூடவே அன்புமே வந்து எழுந்துடுறாங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி வந்து சண்டையும் போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜீவா இருந்துக்கிட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அன்பு இருந்துக்கிட்டு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஜீவா, நாங்கள் ஸ்டோர் ரூமில் இருக்கிறது தெரியாமல் யாரோ எங்களை ஸ்டோர் ரூம்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க டோரை. நாங்களும் ரொம்ப நேரம் வந்து டோரை வந்து தட்டி தட்டி பார்த்தோம். எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை, யாருமே ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஜீவா அதை கேட்டு ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு அபர்ணா இருந்துக்கிட்டு நாங்கள் தான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போனோம். ஸ்டோர் ரூம் அப்படியே திறந்து கிடந்துச்சு. யாரும் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. மன்னிப்புமே கேட்குறாங்க. அடுத்து ஜீவா கிட்ட சொல்லிட்டு கண்மணி அன்பு 2 பேருமே வந்து வீட்டுக்கு போகிறாங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்மணியோட அம்மா கண்மணி கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி, நைட்டெல்லாம் எங்கே போன கண்மணி, எல்லா இடத்துலையும் உன்னை தேடி அலைஞ்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போது கண்மணி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அப்போது நீயும் மாப்பிள்ளையுமா வந்து ஸ்டோர் ரூமுக்குள்ளே இருந்தீங்க, 2 பேரும் இதனால மனசு விட்டு பேசிக்கிட்டீங்களாடி, உனக்கு இப்போவாச்சும் மாப்பிள்ளை மேலே இருக்கிற கோவம்லாம் தீந்துருச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே கண்மணி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், அவர் கூட ஒன்று சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா கனவு கண்டுட்டு இருக்காதீங்க. அவரை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே கோவம் தான் வருது. அவர் கூடலாம் மறுபடியும் நான் சேர்ந்து வாழ்கிற ஒரு ஐடியாலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் தான் கண்மணியோட அம்மாவுக்கு வந்து விஷயம் புரிய வருது. அப்போது மாப்பிள்ளையும் கண்மணியும் வந்து ஒன்றும் சேரல போல் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்மணி கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா போகிறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. எதிர்த்தாப்புலேயே நம்ம அன்புமே வராங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. கண்மணி அப்படியே பார்த்திங்கன்னா அன்புவை பார்த்து முறைக்க தான் செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே கண்மணியோட அம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. கண்கலங்கி போய் நிற்கிறாங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, 2 பேருமே ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னா, இந்த கண்மணி இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறாங்க. இங்கே கண்மணியோட சித்தி வந்து கண்மணியோட அம்மா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அக்கா தயவு செஞ்சு நீ ஃபீல் பண்ணாத, கூடிய சீக்கிரமே மாப்பிள்ளையும் கண்மணியும் ஒன்று சேர்ந்துருவாங்க, சீக்கிரமே இது நடக்கும், அது வரைக்கும் நீ வந்து இப்படி கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அன்பு ரொம்பவே பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அபர்ணா போயிட்டு அன்புவை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அபர்ணா இருந்துக்கிட்டு எப்படினாலும் அன்புவை வந்து நம்ம பக்கம் கொண்டு வரணும், என்னன்னே தெரியலையே, இவரை பார்த்ததுமே நமக்கு பிடிச்சி போயிடுச்சு, இவர் நம்ம வாழ்க்கையில் வந்தால் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம், வாழ்க்கையே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அபர்ணா வந்து என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சடனாக வந்து அபர்ணா வந்து அன்பு வந்து ஹக் பண்ணுறாங்க. அன்புக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அபர்ணா என்ன அபர்ணா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அன்பு, அங்கே ஏதோ ஒரு பூச்சி நிற்கிது, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை அபர்ணா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அன்புவை கட்டி பிடிச்சிட்டு அபர்ணா வந்து இது பண்ணவே மாட்டுறாங்க. அந்த டைமில் வந்து ஜீவா நம்ம கண்மணி எல்லாருமே வராங்க. அன்புக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புவையும் அபர்ணாவையும் இப்படி பார்த்துட்டு இங்கே கண்மணிக்குமே ரொம்பவே கடுப்பாக தான் ஆகுது. ஜீவா இருந்துக்கிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அன்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. இங்கே அபர்ணாவுமே வேகமாக வந்து அன்புவை விட்டு தள்ளி வராங்க. என்ன அன்பு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா இருந்துக்கிட்டு கேட்கவோ அபர்ணா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக அன்பு மேலே பழியை தூக்கி போகிறாங்க. சாரி, இவர் தான் வந்து திடீர்னு என்னை ஹக் பண்ணிட்டாரு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் இங்கே கண்மணிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ஜீவா இருந்துக்கிட்டு அன்பு கிட்டே என்ன அன்பு இதெல்லாம் என்ன அன்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை ஜீவா, இந்த அபர்ணா பொண்ணு பொய் சொல்லுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அபர்ணா இருந்துக்கிட்டு ஏன் அன்பு சார் பொய் சொல்கிறீங்க, என்னை உங்களுக்கு பிடிக்கும் தானே, அதை அவங்கக்கிட்ட ஓப்பனாக சொல்ல வேண்டியதானே, அதுக்காக வந்து இப்படி நீங்கள் நான் பொய் சொல்கிறேன்லாம் சொல்கிறீங்க, அப்புறம் நானும் அவங்கள வந்து ஹக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீ தானே வந்து ஹக் பண்ண, எவ்வளோ தூரம் நான் வந்து சொல்கிறேன் கேட்டையா, பொய் சொன்னா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படிலாம் அப்பட்டமாக பழி போடாதீங்க என் மேலே, உங்களுக்கு என் மேலே ஆசை, அதனால தான் அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே அன்புக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை, இந்த பொண்ணு தான் மேலே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போடுதே அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கு வந்து பேசுகிறதுக்கு வந்து வாயே வரல. அங்கே மாஸ்டர்ஸ்லாம் வந்து அன்பு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இருந்தாலும் இவ்வளோ கேவலமாலாம் இருக்கக்கூடாது நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. அந்த டைமில் நம்ம கண்மணிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. வேகமாக வந்துட்டு அபர்ணா கன்னத்திலே பலர்னு ஒரு அறையை விற்றாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அன்பு இப்படிலாம் வந்து சொல்லுவ, தேவையில்லாத ஒரு பழியை தூக்கி போடுவா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா இருந்து கூட சொல்கிறாங்க. இப்போது நீ உண்மையை மட்டும் சொல்லலைன்னா இங்கே நடக்கிறதே வேற, இங்கே நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அதற்கான ப்ரூஃபும் இருக்குது, என்னை பற்றி உனக்கு தெரியாது, நீயே உண்மையை சொல்லிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அபர்ணா அப்புறமும் வந்து பொய் சொல்கிறாங்க. அன்புக்கு வந்து ரொம்பவே ஆதரவாக நம்ம கண்மணி வந்து பேசுகிறாங்க. அன்பு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே மாஸ்டரும் அப்புறம் அபர்ணாவும் வந்து கண்மணி ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாங்க. என்ன இப்போ தானே அவரை உங்களுக்கு தெரியும், அவரோட கேரக்டர்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் கூட அன்றைக்கி என்கிட்ட என்னென்னமோ சொன்னீங்க அவரை பற்றி, இப்போ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கேட்கவும் இங்கே கண்மணி இருந்துக்கிட்டு அவர் மேலே இருக்கிற கோவத்தினால தான் நான் அப்படி சொன்னேன், அவர் ரொம்பவே நல்லவர், அவர் பொண்ணுங்க விஷயத்தில் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும், 2 நாள் பழக்கத்தில் உங்களுக்கு எல்லாமும் தெரிய வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஜீவாக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. அன்பு வேறு யாருமே கிடையாது, அவர் என்னோட புருஷன், அவருக்கு கூட நான் வந்து இத்தனை வருஷமாக வாழ்ந்துருக்கிறேன், ஒரே வீட்டில் ஒரே ரூம்குள்ளே, பர்மிஷன் இல்லாமல் என்னை அவர் தொட்டது கூட கிடையாது, வேற ஒரு பொண்ணை அவர் தொடுவாரா, இதை வந்து நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு அபர்ணா, தேவையில்லாமல் நீ வந்து அன்பு மேலே பழிய போட்டதுக்கு வந்து கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும், உண்மையுமே சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபர்ணாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது, தலையில் இடி விழுந்தாப்புல இருக்குது கண்மணி சொன்ன விஷயத்த கேட்டு. அப்புறம் விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க அபர்ணா, தான் மேலே தான் தப்பு, எனக்கு தான் அன்பு சாரை ரொம்பவே பிடிச்சிருந்தது, அன்பு சார் என் வாழ்க்கையில் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஜீவா பார்த்தீங்கன்னா அபர்ணாவை வெளுத்து வாங்குறாங்க. எதுக்காக இப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் அன்பு மேலே பழியை தூக்கி போட்ட, உனக்குலாம் வெக்கமாக இல்லை, நீலாம் ஒரு பொண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அன்பு இருந்துக்கிட்டு கண்மணிக்கிட்ட வந்து நன்றி சொல்கிறாங்க. என்னதான் கோவம் இருந்தாலும் என் மேலே இப்போ வரைக்குமே நீ முழு நம்பிக்கை வச்சுருக்கல கண்மணி, உன்னை தான் நான் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போது, நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.